கியூர் அப்படின்னு கேட்டாக்கா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் பிசிஓஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். லாங் டேர்ம் அசோசியேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த பிசிஓ பேஷண்ட்லாம் கொஞ்சம் ஒபீஸாக இருப்பாங்க. ஒபீஸாக இருக்கும்போது எக்ஸஸ் ஃபேட்டு விச் லீட்ஸ் டு எக்ஸஸ் ஈஸ்ட்ரோஜன். இதனால உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் எண்டோமெட்ரியல் கேன்சரும் டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. Can PCOS affect fertility? எஸ் அஃப்கோர்ஸ். எப்படி அப்படின்னா இந்த பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் இர்ரெகுலர் சைக்கிளாக வருவாங்க. அதாவது ஆனோவுலேஷன் சொல்லுவோம். இவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரக், அதாவது நாங்கள் ட்ரக் கொடுத்து டேப்லெட் கொடுத்து முட்டை வளர்ச்சியை தூண்டி விட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஓவுலேஷன் நேச்சுரல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஈஸியாக கன்செப்ஷன் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது.